வேலூரில் பட்டாசுகள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, வேலூர்ல தீபாவளியை கொண்டாடுவதற்கு மக்கள் எவ்வாறாக தயாராகி கொண்டு வருகிறார்கள்? கடை வீதிகள் எப்படி காட்சி அளிக்குது? விவரிங்க. நிச்சயமாக நாளை மறுதினம் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் இன்று முதலே பொதுமக்கள் மற்றும் தங்கள் குடும்பத்துடன் பொதுமக்கள் கடைகளிலும் மற்றும் சிறப்பாக குவிந்து துணி கடையில், பட்டாசு கடைகளிலும் மற்றும் இனிப்பு கடைகளிலும் பொருட்களை வாங்கி செல்கின்றனர். அந்த வகையில் இன்று வேலூரில் உள்ள கூட்டுறவு கற்பகம் பட்டாசு கடையில் தற்போது பொதுமக்கள் குவிந்து பட்டாசுகளை தங்கள் குடும்பத்துடன் வாங்கி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் தனியார் கடைகளில் விற்கப்படும் பட்டாசுகளின் விலையை விட இங்கு 75% எம்ஆர்பி ரேட்டிலிருந்து 75% மானியத்துடன் பட்டாசுகள் விற்பதாகவும் இங்கு கூறுகின்றன. இந்த வகையில் இங்குள்ள ஊழியர்களிடம் நம்ம கேட்டு பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். இங்கே எந்த வகையான பட்டாசுகள் எல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது? அதே போல் இந்த வருஷத்துக்கான, அதாவது குழந்தைகள் விரும்பக்கூடிய பட்டாசாக எது பார்க்கப்படுகிறது? எவ்வளோ எந்த தொகைக்கு இங்கே பட்டாசுகள் விற்கப்படுது? சார், இப்போ இது பார்த்தீங்கன்னா வேலூர் கற்பகம் கூட்டுறவு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இந்த கடை நாங்கள் நடத்திட்டு வரோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான பலவிதமான நல்ல ஃபேன்சி ஐட்டம்லாம் விற்கிறோங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவி பட்டாசுன்றது ரொம்ப ஃபேமஸாக வந்திருக்கு. மக்கள் நிறைய விரும்பி வாங்குறாங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் ஐட்டம் நம்ம நிலையாக எப்பவுமே பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் எங்கள் கூட்டுறவு மூலியமாக சப்ளை பண்ணுறோம். கிட்டத்தட்ட 70% நாங்கள் தள்ளுபடி விலையில் மக்களுக்கு கொடுக்கறதுனால இங்கே அதிகமான மக்கள் விரும்பி வாங்குறாங்க சார். அது கடந்த ஆண்டு எவ்வளோ நீங்கள் பட்டாசு விற்பனை பண்ணுங்க? இந்த ஆண்டு பொதுமக்களுடைய இப்போ வருகை எப்படி இருக்குது? பட்டாசு விற்பனை எப்படி அமோகமாக இருக்குதா, இல்லை கடந்த ஆண்டை விட குறைவாக இருக்குதா அப்படின்றது? சார், இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 95 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணியிருக்கோம் சார். இந்த ஆண்டு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு இலக்கை எரிஞ்சு பண்ணியிருக்கோம். மழை காரணமாக 2 நாள் சேல்ஸ் கொஞ்சம் குறையாது. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து நல்ல வியாபாரம் அதிகமாக போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட இப்போ அந்த 2 நாளில் மட்டும் நாங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு கோடிக்கு போகிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பொதுமக்கள் அதிகமாக சந்தித்து குவிந்து பட்டாசுகளை வாங்கி வருவதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பட்டாசு வாங்கக்கூடிய ஒரு அம்மா நம்ம கிட்ட இருக்காங்க. அம்மா வணக்கம்மா. நீங்கள் பட்டாசு வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. எந்த மாதிரி பட்டாசை நீங்கள் லைக் பண்ணி வாங்குறீங்க? போன வருஷம் வாங்கினதுக்கும் இந்த வருஷம் வாங்கினதுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது? போன வருஷம் வாங்குறத விட இந்த வருஷம் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குதுங்க சார். குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வகை பட்டாசு, பெரியவங்களுக்கு தேவையான பட்டாசு எல்லாமே கிடைக்குதுங்க சார். நியாயமான விலையில் நல்லா எல்லா தரமாக நல்லா இருக்குதுங்க சார். பட்டாசுங்கள்லாம் இங்கே வாங்குறது உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா? கண்டிப்பாக சார், நல்லா திருப்தியாக இருக்குங்க சார். வருஷம் நாங்கள் இங்கே தாங்க சார் வாங்குறோம். நீங்கள் வருஷம் இங்கே வாங்குவீங்களா? குவாலிட்டி நல்லா இருக்குங்க சார். எந்த சில பட்டாசுலாம் நமுத்து போயிடும், அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லா பட்டாசுங்களும் நல்லா இருக்கும். எல்லா வகையான பட்டாசுமே நமக்கு கிடைக்கும் சார். குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பட்டாசுங்க, கம்பி மத்தாப்பு, சுரசுரா, வெடிங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க சார் இங்கே. ஓகே, தேங்க்யூ சார்.